டாக்டர் 500 சுகரை வச்சுக்கிட்டு இன்சுலின் போடவே மாட்டேன்னு எங்கள் அப்பா பிடிவாதம் பண்ணுறாரு, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் டாக்டர், இவ்வளோ சுகர் இருந்தால் இன்சுலின் தானே பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரும்போது எங்கிட்ட சொன்னாங்க. இந்த கேள்வி எங்களுக்கு ரெகுலராக வரும், இன்சுலின் பெஸ்ட்டா மாத்திரை பெஸ்ட்டாங்கிறது. இதுக்கு சரியான விடை உங்கள் சுகர் எவ்வளோ நாளாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. 500 சுகர் இருந்தால் கூட புதுசாக சுகர் வந்திருக்குன்னா மாத்திரை போட்டாலே அழகாக வேலை செய்யும், நோ ப்ராப்ளம். அதே 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேலே டயபெட்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பொதுவாக ஸ்ட்ராங் டேப்லெட்ஸ் போட்டால் கூட கண்ட்ரோல் வராது, கொஞ்சம் போல் இன்சுலின் தேவைப்படும். இதுக்கு காரணம் என்னென்னா வருஷங்கள் ஆக உடம்புல இருக்க இன்சுலின் சப்ளை குறைஞ்சிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக மெடிசன் போட்டாலும் இந்த மெடிசன்னால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு உடம்புல இருக்க இன்சுலினை பேஸ் பண்ணி தான் சுகர் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சமயத்தில் இன்சுலின் தேவைப்படும். ஸோ 500 சுகரா 200 சுகராங்கிறத விட முக்கியம் உங்கள் சுகர் புதுசாக வந்திருக்கா, ஒரு 10-12 வருஷம் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் ஆன்சர் கேள்விக்கான பதில் என்னென்னா இன்சுலின் பெஸ்ட்டாக மாத்திரை பெஸ்ட்டான்னு கேட்டால் எந்த டைம் ஆஃப் டயபெட்டிஸில் நம்ம உங்களை பார்க்குறோன்னு தான் இருக்குது. ரெண்டுமே சேஃப் தான், ரெண்டுமே பெஸ்ட்டு தான்.